படிக்கக்கூடாத நர்சிங் படிப்புகள். அது என்ன படிக்கக்கூடாத நர்சிங் படிப்புகள்? எல்லா படிப்புகளுமே படிக்கிறதுக்கு தானே இருக்குது. படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறதுக்கு தானே எல்லா கோர்ஸுமே எல்லா இடத்துலயும் ரன் பண்றாங்க. அது ஏன் படிக்கக்கூடாத நர்சிங் படிப்புகள்னு ஒரு படிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்குது. படிக்கக்கூடாத நர்சிங் படிப்புகள்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே என்ன செய்றாங்க அப்படின்னா வச்சிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃபரி கவுன்சில்ல இருந்து. அதாவது படிச்சு முடிச்ச செவிலியர்களுக்கான ஒரு அமைப்பு, ஒரு கவுன்சில் இருக்குது. ஸோ இவங்களோட அறிவுறுத்தலின்படி, வழிகாட்டுதலின்படி என்னென்ன கோர்சஸ் நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்டே அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. கூடவே என்னென்ன கோர்சஸ் படிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டுமே கொடுத்திருக்காங்க. நம்மள நிறைய பேருக்கு இத பத்தி கவலையே கிடையாது. இத பத்தி தெரியறதும் கிடையாது. எல்லா வருஷமும் பேப்பர்ல என்ன செய்றாங்க அப்படின்னா அனௌன்ஸ்மென்ட் குடுக்குறாங்க. இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸ்லாம் படிக்காதீங்க. உங்களுக்கு எதிர்காலம் இருக்காது. உங்களோட மணி வேஸ்ட், உங்களோட நேரம் வேஸ்ட். உங்களால ஒரு அரசாங்க வேலைக்கு போக முடியாது. உங்களோட ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போக முடியாதுன்னு ஒரு பெரிய லிஸ்டே அரை பக்கத்துக்கு எல்லா வருஷமும் நியூஸ் பேப்பர்ல குடுப்பாங்க. ஆனா நம்ம யாருமே என்ன செய்றது இல்ல அப்படின்னா அத கண்டுக்கிறதும் இல்ல. அத பத்தி யோசிக்கிறதும் இல்ல. நம்ம பாட்டுக்கு யாராவது சொன்னாங்கன்னு ஏதாவது ஒரு நர்சிங் படிப்ப படிச்சுட்டு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலை இல்லாம, சேலரி இல்லாம இருக்கிற நேரத்துல தான் வருத்தப்படுறோம். நான் என்னோட நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. 2020ல ஸ்டார்ட் பண்ணேன். இந்த 5 வருஷத்துல மட்டும் நான் ஒரு 300க்கும் மேற்பட்ட நபர்களை நான் சந்திச்சிருப்பேன். இல்லன்னா 300க்கும் மேற்பட்ட ஒரு மெயில் நான் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன். கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. நான் தெரியாம இந்த மாதிரி ஒரு கோர்ஸ படிச்சுட்டேன். எனக்கு வழிகாட்ட யாருமே இல்ல. அந்த டைம்ல எங்க வீட்டுக்கிட்ட ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி ஒரு கோர்ஸ ரன் பண்ணாங்க. என்னோட அப்பா, அம்மா சேர்த்து விட்டுட்டாங்க. நான் படிச்சுட்டேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? என் சேலரி வந்து 7,000 8,000 தாண்டவே மாட்டேங்குது. என்னால எம்ஆர்பில நர்சிங்க்கான போஸ்டிங் போட்டா அப்ளை பண்ண முடியல. சென்ட்ரல் கவர்ன்மென்ட் எய்ம்ஸ்லயோ இல்லனா ரயில்வேலயோ, இஎஸ்ஐலயோ எனக்கு வந்து போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னா என்னால அப்ளை பண்ண முடியல. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறாங்க. பொதுவா இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனையில மாட்டிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் மக்களும் இல்லனா அதுக்கும் கீழ இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களும் தான் என்ன செய்றாங்க அப்படின்னா அதிகமா வந்து மாட்டிக்கிறாங்க. இல்லாதவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நல்ல மார்க் வச்சிருப்பாங்க. இல்லனா நல்ல பண வசதி படைத்தவங்களா இருப்பாங்க. பெரிய பெரிய காலேஜஸ்ல போய் அட்மிஷன் போடுறாங்க. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய இந்த கோர்சஸ் எல்லாம் தயவு செஞ்சு எக்காரணத்தை கொண்டும் படிக்காதீங்க. இந்த கோர்சஸ்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்க்கு போக முடியாது. இப்ப நான் என்னென்ன கோர்சஸ்னு சொல்றேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இந்த கோர்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னாலும் படிக்க கூடாது அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிருங்க. பொதுமக்கள் கவனத்திற்கு, நர்சிங் பயிற்சி என்ற பெயரில் பல பெரிய சிறிய மருத்துவமனைகள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பள்ளிகள் கீழ்கண்ட பேரில் போலி நர்சிங் பயிற்சிகளை நடத்தி வருகின்றன. டிப்ளமோ மற்றும் சர்டிபிகேட் கோர்ஸ்களை வழங்குகின்றனர். இந்த சர்டிபிகேட் கோர்ஸ்களை இக்கவுன்சிலில் பதிவு செய்ய இயலாது. இத்தகைய கல்வி நிறுவனங்களில் புதிய தகவல்கள் எங்கள் கவனத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. என்னென்ன கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட் 6 மந்த் இல்லைனா 2 இயர்ஸ்க்கான கோர்ஸ், டிப்ளமோ இன் நர்சிங் 2 வருஷத்துக்கான கோர்ஸ், டிப்ளமோ இன் ஃபர்ஸ்ட் எய்ட் நர்சிங் 2 இயர்ஸ்க்கான கோர்ஸ், வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் 2 இயர்ஸ்க்கான கோர்ஸ், டிப்ளமோ இன் நர்சிங் எய்ட் 2 இயர்ஸ், டிப்ளமோ இன் ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் பிராக்டிகல் நர்சிங், டிப்ளமோ இன் practical nursing 1 or 2 years course, certificate in nursing, advanced diploma in nursing assistant, diploma in health assistant, nurse technician course, health guide course, certificate in health assistant, certificate in hospital assistant, certificate in bedside assistant, certificate in patient care, certificate in home health care. இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸ்லாம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களால ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கோ ஃபாரின்கோ போக முடியாது. பிரைவேட்ல அதுவும் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ல மட்டும் தான் வேலை பார்க்க முடியும். சேலரி பார்த்தீங்கன்னா ரூ. 8,000 இல்லைனா ரூ. 10,000 உங்களால எந்த காலமும் தாண்ட முடியாது. ஸோ நீங்க நர்சிங் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா, தமிழ்நாடு நர்சஸ் கவுன்சில்ல இருந்து நமக்கு சொல்லக்கூடிய படிப்புகள் எதெல்லாம் அப்படின்னா, ஆஃப்டர் 12th ஏஎன்எம் ஆஃப் நர்சிங் நீங்க வந்து படிக்கலாம். அது வந்து 2 இயர்ஸ்க்கான கோர்ஸ். ஜெனரல் நர்சிங் மிட்வைஃபரி ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்னு சொல்லுவோம். இது வந்து 3 இயர்ஸ்க்கான கோர்ஸ். பேசிக் பிஎஸ்சி நர்சிங், அதாவது 12th முடிச்சுட்டு நம்ம படிக்கிறோம்ல, பிஎஸ்சி நர்சிங் 4 இயர்ஸ்க்கான கோர்ஸ் நீங்க வந்து படிக்கலாம். 12th முடிச்சுட்டு இந்த 3 நர்சிங் கோர்ஸ் மட்டும் படிங்க. இதை தவிர வேற எந்த நர்சிங் கோர்ஸ் படிச்சாலும் உங்களால கவர்மெண்ட் செக்டார்லயோ இல்லைனா வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கோ போக முடியாது. இந்த டிராப்ல நீங்க என்ன செய்யாதீங்க அப்படின்னா மாட்டிக்காதீங்க. முடிஞ்ச அளவு இதை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.